நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு. ரஜினி சார் ரொம்ப நன்றி விஜயனா பத்தி சொன்னதுக்கு. அதாவது விஜயனா சிஎம் ஆயிட்டாரு. சோஷியல் மீடியா பவர் என்ன எப்படி யூஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியுதுல. சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டர்ல இருந்து ஒரு சிஎம் ஆகிற அளவுக்கு சோஷியல் மீடியா அவ்வளவு பவரா இருக்குன்னா அது விஜயனாக்காக தான். இளைஞர்களை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க சோஷியல் மீடியால. நான் உட்பட எல்லாருமே நாங்கள் விஜயனாக்கு சோஷியல் மீடியா போட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி மக்கள் அவர் மேல அன்பு அதிகமா இருந்தது. அதை விட அன்பு மாறி விஜய் நான் புதிய மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விஜய் ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு பொறாமை இல்லைன்னு சொல்றீங்க, இருக்கலாம் ஒரு பக்கம். ஆனா உங்களுக்கு டிஎம்கே ஸ்டாலின் சார் உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. விஜயனை ஜெயிச்சிட்டாரு, அவர் தோத்துட்டான்ற வெறுக்கலி கூட உங்களுக்கு இருந்திருக்காங்க மனசுல. அது வெளிப்படையா உங்களுக்கு காட்டாம இப்போ எல்லாரும் உங்க மேல அலிகேஷன் வைக்கும் போது நீங்க அதை பார்த்து இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே தான். சினிமாலே உங்களுக்கு விஜய் நான் சூப்பர் ஸ்டாரா உங்களுக்கு மேல வந்துட்டாரு தான் உண்மை. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்பயே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இருந்திருக்கும். இப்போ விஜய் சிஎம் ஆயிட்டாரு, நான் சிஎம் நானே அரசியலுக்கு வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? அரசியலுக்கு வந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்கன்னு சொல்றீங்க. அது எனக்கு தெரியல, வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் உடனே நீங்க பேக் அடிச்சிட்டீங்க. ஆனா விஜய் எனக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க, கொடுத்தும் விஜய் நான் பேக் அடிக்காம மக்களுக்காக நான் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? அவர் தாங்க லீடரு. சரிங்களா?